ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இக்னோபல்ஸ். அப்போ நம்ம இன்றைக்கி இக்னோபல்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அசைன்மெண்ட்ஸு எப்படி கரெக்டாக டவுன்லோட் பண்ணி அதை கரெக்டாக ஃபார்மேட் பண்ணி சப்மிட் பண்ணுறத பற்றியும், அதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆகாமல் எப்படி நல்ல மார்க்ஸ் எல்லாம் வாங்குறத பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரெடியாக நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் என்னென்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸும் அதோட கைட்லைன்ஸும் பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம இக்னோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அசைன்மெண்ட்டுக்கு 30% மார்க் வெயிட்டேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் டிஇ எக்ஸாமுக்கு 70% மார்க்கு வெயிட்டேஜ் இருக்குது. அசைன்மெண்ட்டில் நம்ம பாஸ் ஆக அட்லீஸ்ட் ஒரு 40% மார்க்காச்சு வாங்கணும். அடுத்தது என்ன, கொஷின் பேப்பர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இக்னோவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இருந்து நீங்கள் அசைன்மெண்ட் கொஷின்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இக்னோவோட வெப்சைட்டில் போன உடனே ஸ்டூடெண்ட் சர்வீஸ்ன்னு போட்டிருக்கும். அந்த ஸ்டூடெண்ட் சர்வீஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட்ஸை செலக்ட் பண்ணுறோம். டவுன்லோட்ஸை நம்ம செலக்ட் பண்ணும்போதே அங்கே அசைன்மெண்ட்ஸுன்னு ஒரு போர்ட்டல் இருக்கும். ஓகேங்களா? அந்த அசைன்மெண்ட்ஸுங்கிற போர்ட்டலை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்கான சப்ஜெக்ட்ஸ் கோடு என்னவோ அதை நாம் அங்கே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இக்னோர் சமர்த் போர்ட்டலில் நம்ம சப்ஜெக்ட்ஸ் கோடை கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன செக் பண்ணோம் அப்படின்னா, உங்கள் கோர்ஸை செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற கொஷின் பேப்பரும் உங்கள் அட்மிஷனுக்கு, எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஜனவரினா ஜனவரி செக்ஷனா, இல்லை ஜூலைனா ஜூலை செக்ஷனுக்கு வேலிடாக இருக்கான்னு எப்போவுமே நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அவுட்டேட்டடாகவோ இல்லைன்னா இன்வேலிட் அசைன்மெண்ட்ஸை நம்ம சப்மிட் பண்ணோன்னா அவங்க கண்டிப்பாக அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ரிஜெக்டை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். ஏன் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னாலே நம்மளோட அசைன்மெண்ட்ஸ் எப்போவுமே ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்தது கொஷின்ஸ் எல்லாமே எழுதியாச்சு. நமக்கு கொஸ்டின்ஸுக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம வேலை என்னென்னா ஆன்சர் எழுதுறது. ஆன்சர் எழுதும்போது நீங்கள் டெக்ஸ்ட் புக்ஸோ இல்லைன்னா பர்சனலாக ரிசர்ச் பண்ணியோ ரெஃபர் பண்ணியோ இல்லைன்னா ஏதாச்சும் பிடிஎஃப்ஸ் ஃபைலு, இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி கூட நம்ம எழுதலாம். ஆனால் அதில் இருக்கிற மாதிரியே நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி எழுதுறத ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். நம்ம ரிசர்ச் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு என்ன அதில் புரிஞ்சுருக்கிறோ அதை நம்ம ஆன்சராக நம்ம எழுதினாலே போதும். நமக்கு எது புரிஞ்சுருக்கோ அதை நம்ம எழுதுறத மட்டும்தான் அவங்க அக்செப்டே பண்ணுவாங்க. காப்பி பேஸ்ட் பண்ணாவே என்ன பண்ணிடுவாங்கன்னா, நம்ம காப்பி பேஸ்ட் தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. அதனால் எப்போவுமே காப்பி பேஸ்ட் பண்ணாமல் நம்மளோட சொந்தமான கையெழுத்துலேயே எழுதணும். இவ்வளோதாங்க ஆன்சர் எழுதுறது. அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுற டெட்லைன்ஸ். சப்மிட் பண்ணுற டெட்லைன்ஸு அசைன்மெண்ட்ஸை எப்போவுமே நம்ம இக்னோவோட ஸ்டடி சென்டரில் தான் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணும்போது டிசம்பர் சீசனுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 1 அக்டோபர் 31 வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. இதே நமக்கு ஜூன் செக்ஷன் அப்படின்னா மார்ச் 1 ஏப்ரல் 13 வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. சில சமயம் டேட்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறக்கும் வாய்ப்பு இருக்குது. இதோ உங்களுக்கு ஏதாச்சும் கொஷின்ஸ் எழுதுகிற இதையோ இல்லை ஆன்சர்ஸ் எழுத ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்மக்கிட்ட அசைன்மெண்ட் எழுதுறதுக்கான எழுதி தர்றக்கும் அசைன்மெண்ட்டு உங்களுக்கு எழுதித்தர மாதிரி வாய்ப்பெல்லாம் நாங்கள் எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாவே அசைன்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தருவோம். சரி, சப்மிஷன் டெட்லைன் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது பேஜ் அரேஞ்ச் பண்ணுறது. உங்கள் அசைன்மெண்ட் பேஜஸ் அரேஞ்ச் பண்ணும்போது
கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து வேல்யூவேஷன் சீட்டும், நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பேஜு, தேர்டு வந்து கொஷின் பேப்பரும், லாஸ்ட்டாக வந்து நம்ம ஹேண்ட் ரிட்டன் ஆன்சர்ஸை வந்துட்டு சப்மிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எவாலுவேஷன் ஷீட்டுக்கு அப்புறம் அடுத்து ஃப்ரண்ட் பேஜில் வந்து நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸும், சப்ஜெக்ட்ஸ் கோடும், அப்புறம் அதில் கோர்ஸ் கோடு, அசைன்மெண்ட் நம்பர், ஸ்டடி சென்டர், அப்புறம் இமெயில் ஐடி, இன்ஷுவல் நம்பர், அட்ரஸ்ஸு, சப்மிட்டன் டேட்டு, சிக்னேச்சர் எல்லாமே வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்கடுத்தது வந்து அசைன்மெண்ட்டோட ஃபார்மேட்டிங் டிப்ஸ் பார்த்தோம்னா வந்து A4 ஷீட்டை யூஸ் பண்ணி அதோட 4 சைடும் வந்து பார்டர் லைனை வந்து வரைஞ்சிக்கணும். அப்போ தான் வந்து நம்மளை எழுதுகிற ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து நீட்டாகவும், அது மட்டும் இல்லாமல் பேஜ் கவுண்ட்டும் அதிகமாக இருக்கும். அசைன்மெண்ட் நீங்கள் எழுதும்போது வந்து A4 ஷீட்டில் ஃப்ரண்ட் பேஜில் மட்டும்தான் எழுதணும். பேக் பேஜில் எழுதுனா அவ்வளவு நீட்டாக இருக்காது. அதுக்கடுத்தது வந்து ப்ளூ பென் மாதிரி பாயிண்ட் பெனில் தான் வந்து நம்ம எழுதணும். நீங்கள் எது எழுதியிருக்கீங்களோ அதே இங்கில் தான் வந்து நம்ம எழுதணும். எதை தப்பு பண்ணிட்டோம்னா உடனே அதை வந்து கிறுக்காமல் வந்து ஒரு சின்ன லைன் போட்டு இல்லை நீட்டாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணி ஒரு நல்ல இம்ப்ரெஷனை வந்து க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ஸ்கோர்ஸை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதுக்கடுத்து வந்து பேஜ் கவுண்டிங் ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் அசைன்மெண்ட் வந்து மினிமம் 30லிருந்து 35 பேஜஸ் இருக்கும். இதில் வந்து நீங்கள் டாப் மார்க்ஸு, அதாவது 90+ மார்க்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா 15+ பேஜஸ் எல்லாம் எழுதுனா ரொம்பவும் நல்லது. அதுவும் இல்லாமல் நம்மளோட மார்க்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது வந்து பைண்டிங் வந்து என்னென்னா வந்து ஸ்டாப்லர் இல்லைன்னா பிளாஸ்டிக் கவரை யூஸ் பண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். அதுக்கு பதிலாக வந்து பேப்பரில் ஹோல் பஞ்ச் பண்ணி ஒரு நூல் இல்லைன்னா வந்து டேகை வச்சு கட்டணும். டேக்ஸில் இருக்கிற சாஃப்ட் மெட்டலோட எண்டை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கட்டணும். அப்போ தான் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட பேப்பர்ஸை வந்து அது டேமேஜ் ஆகாமல் வச்சுருக்கும். அதுக்கடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு அக்னாலேஜ்மெண்ட் ஸ்லிப் எதுக்கு வந்தால் அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணும்போது எப்போவுமே வந்து ஒரு அக்னாலேஜ்மெண்ட் ஸ்லிப்பை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஸ்டடி சென்டர்லேருந்து அதில் சைன் பண்ணிவிட்டு சீல் வாங்கிட்டு வச்சுக்கணும். உங்கள் பேப்பர் ஒரு வேளை மிஸ் ஆயிடுச்சு இல்லைன்னா ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னா இதை வச்சு தான் நான் வந்து சப்மிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ப்ரூஃபை வந்து நம்ம எப்போவுமே வச்சுருக்கணும். அசைன்மெண்ட்டோட வேலிடிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண அந்த செக்ஷனுக்கும் பேமெண்ட் எக்ஸாம் எழுதுனா நீங்கள் திரும்ப அசைன்மெண்ட் எழுத வேண்டிய தேவையே இருக்காது. ஒரு தடவை பாஸ் ஆகிட்டால் அசைன்மெண்ட் வேலிடாக தான் இருக்கும். உங்கள் அசைன்மெண்ட் மார்க்கு 2லேருந்து 4 மாதத்துக்குள்ளே உங்கள் கிரெடிட் கார்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்கள் அசைன்மெண்ட்ஸை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.